பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹாவ் அ பிளஸட் டியூஸ்டே. வாலிப பிள்ளைகளே, நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நம்ம காலையில எழுந்திருக்கிறோம்னா அது அவருடைய சுத்த கிருபை மட்டும்தான். இன்றைய தேவ வாக்கு என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். தாவீது தன் செய்களெல்லாம் புத்திமானாய் நடந்து கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஆம் வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் அவரோட கூட இருக்க வேண்டுமானால், நம்மோட கூட அவர் இருக்க வேண்டுமானால், நாம் உண்மையாய், நீதியாய், ஞானமாய் அவருடைய வாழ்க்கைக்கு அவர் விருப்பப்படுகிற விதங்களில நாம் வாழ வேண்டும் வாலிப பிள்ளைகளே. அது எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் வாலிப பிள்ளைகளே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுகிறான் என்று நீதிமொழிகள் 28:20 சொல்லி இருக்குது வாலிப பிள்ளைகளே. உண்மையுள்ள மனுஷன், தி பர்ஃபெக்ட் மேன். அப்போ நம்ம என்ன? பரிபூர்ண ஆசீர்வாதம், தி பர்ஃபெக்ட் பிளெஸிங். அப்ப எல்லா விதத்திலயும் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. நம்ம ஏன் நடக்க கூடாது? நம்ம ஏன் நடக்க முயற்சி செய்யக்கூடாது? நம்மனால சுயமா எதுவுமே செய்ய முடியாது. உண்மையாய், நித்தியமாய், நேர்த்தியாய், வேலை ஸ்தலங்களிலும் சரி, படிக்கிற காரியங்களிலும் சரி, காலேஜ் காரியங்களிலும் சரி, ஹல்லேலூயா, கர்த்தர் ஒருவர் தான் நம்ம நடத்துகிறார். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க நாம் ஏன் பிரயாசப்படக்கூடாது? தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நேசருக்கு முன்பாய் இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பான். ஹல்லேலூயா. நாம் எல்லா விதங்களிலும் அதிகாரிகளுக்கு முன்பாய் நாம் குற்றமற்றவர்களாய், கர்த்தருக்கு முன்பாய் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் வாலிப பிள்ளைகளே. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டிருந்தான். காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல தாவீது அழகா சொல்லியிருப்பார். நீர்க்கால்கள் ஓரமாயினா என்ன பாத்தீங்களா? நீர் போருகிற இடமெல்லாம் வளமா இருக்கும், வளமிக்கதா இருக்கும், அது செழிப்பா இருக்கும், மற்றவங்களுக்கு அது பலன் கொடுக்கும். அப்படி நம்ம இருக்கணும் வாலிப பிள்ளைகளே. அதே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன சொல்லிருக்கு தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருக்கிறார். யாரோடு? யோசேப்போடு இருக்கிறார். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அப்ப கர்த்தர் நம்மோட கூட இருந்தா எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார் இல்ல? நம்ம ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இயேசுவின் நாமத்துல பிதாவே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உடைய கருத்துல வருகிறோம். அப்பா, நீர் யோசேப்போடு கூட இருந்தது போல, ஆபிரகாமின் சந்ததியோடு கூட இருந்தது போல, ஈசாக்கின் சந்ததியோடு கூட இருந்தது போல, ஆண்டவரே யாக்கோபின் சந்ததியோடு கூட இருந்தது போல எங்களோடு கூட இருங்க ஏசப்பா. ஆமா ஆண்டவரே, அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சங்கீதம் 91:14 சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் உயர்ந்த இடத்திலாகிய இயேசுவின் இடத்துல வர்றதற்கு எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய், எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வாஞ்சிக்கிறோம். நீங்க எங்களை நடத்துங்க அப்பா. உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞானத்தை தந்து ஆசீர்வதிங்க, சுகத்தை தாங்க ஆண்டவரே. தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க இந்திய தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க சுவாமி. வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். திக்கற்றவர்கள், விதவைகள் ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிறவர்களை கர்த்தாவே, தாயா ஆண்டவரே கர்த்தாவே, வயதான பெற்றோர்கள் யாவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. ஊழியக்காரர்களின் சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய ராஜ்யம் கட்டும் பணியை எல்லாரையும் கொண்டு செய்யுங்க ஏசப்பா. சீஷர்களா எங்களை நடத்துங்க. துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Wish you a happy blessed day. Bye.